வாங்க சார் வாங்க. பாஸ்போர்ட்டா, கேபினெட்டா, கலரா, பிளாக் அண்ட் ஒயிட்டா? அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நீ எடுத்த படத்தை காட்டு. நீ எப்படி படம் படிக்கிறன்னு பார்க்க வேண்டாம் சார்? இன்னைக்கு சினிஃபீல்ட்ல இருக்கிற அத்தனை ஹீரோயினும் முதல்ல நம்ம கேமரா தான் மூஞ்ச காட்டியிருக்காங்க. நம்ம டேலண்ட் என்னங்கறத இதுல பாருங்க. கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? வரேன். ஏகப்பட்ட போட்டோ இருக்குது. இதுல உன் பொண்டாட்டின்னு சொல்ற அந்தஸ்து யாருக்கு இருக்குதுன்னு பாரு. ஏம்பா, இதெல்லாம் யாரு பத்த பொண்ணோ என்னமோ, இவங்க ஒருத்தி என் பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு மனசு கஷ்டமா இருக்குப்பா. என்ன கல்யாணம் பண்ண போற? ஆபத்துக்கு பாவம் கிடையாது. இது பாரு, சுபமா கிட்ட கொண்டு போய் இதான் உன் பொண்டாட்டின்னு காட்டு. ஐயா, இது வேணாம்பா. இதுக்கு லேசா மேசியெல்லாம் முடிச்சிருக்கு. இப்ப பொண்டாட்டின்னு சொல்லு, புருஷன் சொல்லு. சரி, இதை பாரு. என்னப்பா அது போனா இருக்குப்பா, நல்லா இல்ல. பெரிய புத்தர் மாதிரி பேசுன. இப்ப என்னடா நிஜமா பொண்ணு பாக்குற மாதிரி இது சொத்த அது மோசம்ன்ற இடம் இது. சீக்கிரம் எதையாவது ஒண்ணு செலக்ட் பண்ற. ஏன் சார், போட்டோ எடுக்க வந்தீங்களா, பொம்பளை போட்டோ பார்க்க வந்தீங்களா? சார், பிளைனா சொல்லிடுறேன். நாங்க 2 பேரும் ஜெனரல் ரேட்டிங் கம்பெனில வேலை பார்க்கிறோம். எங்க மேனேஜிங் டைரக்டர் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. நல்ல போட்டோகிராஃபர் பிக்ஸ் பண்ற பொறுப்பை எங்க கிட்ட விட்டுருக்காங்க. இந்த போட்டோல எதனா நல்லதா கொண்டு போய் காமிச்சா உங்களுக்கே சான்ஸ் கிடைக்கும், நல்ல பணம். என்ன சொல்றீங்க? ஏன் சார், இதை நீங்க முதல்ல சொல்லிருக்க கூடாதா? ஏன்பா, இந்த போட்டோ எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ், நல்ல செலக்ஷன். சார், நாளைக்கு எங்க எம்டி கிட்ட பேசி உங்களுக்கு அட்வான்ஸ் செக் கொண்டு வந்து கொடுத்துறேன். இப்ப இந்த படத்துக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் 10 ரூபாய் வச்சுக்கோங்க. ஐயோ, பணமெல்லாம் வேண்டாம் சார், நீங்க நாளைக்கு கொண்டு கொடுத்தா போதும். பரவாயில்ல, வச்சுக்கோங்க. ஐயோ வேண்டாம் சார். ஏய், அவர்தான் இப்ப பணம் வேணாங்கல்ல, ஏன் சிரமப்படுத்துற? பரவாயில்ல, எடுத்துக்கிட்டு போனா போறான். அது செல்லாத நோட்டு, அதனால உங்ககிட்டே கொடுத்தேன். ஏங்க, ஒரு 5 ரூபா குறைச்சு கூடாதா? சொன்னதே குறைச்சதான் சார், அதுக்கு மேல குறைக்க முடியாது. ஏன்பா, ஏன் படம் அடி வச்சா? ஆச்சு சார். இவங்கிட்ட ஒரு 5 ரூபாய் குறைச்சு, ஆறுகிட்ட ஒரு 5 ரூபாய். எல்லாத்துக்கும் குறைக்கலாம் சார். இது யார் சார் ரொம்ப அழகா இருக்காங்க? உங்க பொண்டாட்டியா? இல்ல, பாட்டி. ஊராமுட்டா பொண்டாட்டி பத்தி உனக்கு என்ன பேச்சு? வந்த வேலையை பார்த்துக்கிட்டு போவியா? ஒரு 5 ரூபாய் வேலை போட்டு கொடுன்னு அதுக்கு வக்கில்ல கஞ்சப்பைய. பாட்டி, ஆண்டி அழகா இருக்காங்கல்ல? மகாலட்சுமி மாதிரி இருக்கா. இப்படி அழகான பொண்டாட்டி ஊர்ல விட்டுட்டு பக்கத்து விட்டு பூசணிக்காய், எதிர்த்த விட்டு வெண்டைக்காய் வேடிக்கை பார்த்துக்கிட்டா என்ன அர்த்தம்? என்ன வந்து போய் ஆடி மாசம் முடிஞ்சு 3 நாளாக இல்ல. எங்க உன் பொண்டாட்டி? அங்கதான் இருக்கா. அங்கே இருந்தா எப்படிப்பா? இங்க எப்ப கூட்டிட்டு வர போற? மாமனார் உடம்பு சரியில்லை. அது எப்படி உனக்கு தெரியும்? அவன் எனக்கு லெட்டர் போட்டா. அதுக்கு நீங்க பதில் போட்டீங்களா? முந்திரி கொட்டை, உனக்கு ஸ்கூல் டைம் ஆச்சுப்பா. அவ கேட்டதை நான் கேக்குறேன், பதில் போட்டியா? இல்ல. ஏன் போடல? ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை. கிழிச்ச பொண்டாட்டிக்கு பதில் எழுதாத மனுஷன் ஒரு புருஷனா? அவன் மனசு எவ்வளவு சங்கடப்படும். உடனே அவளுக்கு கருதாச்சு எழுது. சரி, நான் ஆபீஸ்லயே போய் எழுதி போட்டுறேன். உன்னை நம்ப முடியாது. இப்பவே என் கண் முன்னாலே உன் கைப்பட எழுது. பேனா வேடு, எழுது எழுது. என்னப்பா கிறுக்கிட்டு இருக்க? பொண்டாட்டி லெட்டர். நான் கேட்க வேண்டாமா? சத்தமா சொல்லிக்கிட்டு எழுது. பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பொண்டாட்டி அவர்களுக்கு. இரு இரு, இப்ப நீ என்ன பொண்டாட்டிக்கு லெட்டர் எழுதுறியா இல்ல மந்திரிக்கு மனு போடுறியா? நான் மரியாதை தாங்க எழுதுறேன். முன்ன பின்ன பொண்டாட்டிக்கு லெட்டர் எழுதிருக்கியா இல்லையா? இல்ல. இது வரைக்கும் நாங்க 2 பேரும் பிரியறதுக்கு சந்தர்ப்பமே வரல. அதுதான் தெரியல. அப்ப ஒண்ணு செய்ய, எங்க வீட்டுக்காரரு வெளியூர்ல இருக்கும் போதெல்லாம் தினம் எனக்கு ஒவ்வொரு விதமான லெட்டர் எழுதுவாரு. அதுல ஒண்ணு அள்ளி விடுறேன், அதே மாதிரி எழுதிக்க. சொல்லுங்க. அன்புள்ள பொண்டாட்டிக்கு. பொண்டாட்டிக்கு இச்சு 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 இச்சு. அது புரியுது. அது என்னது? எம்மு எம்மு எம்மு. கல்யாணம் ஆயிடுச்சு, இது கூட தெரியலங்கிற. சொல்லிக்கிட்டே எழுது, தானா புரியும். சொல்லிக்கிட்டே எழுது, தானா புரியும். அறிவு கட்டவன அதையும் எழுதுற. பொண்டாட்டிக்கு லெட்டர் எழுதணும்னு சுப்பமா கழுத்து எடுத்தாங்களே, அந்த லெட்டர் என்ன பண்ண? கிழிச்சு போட்டியா? கிழிச்சு போடலா. போஸ்ட் பாக்ஸ்ல கூடயே வந்து லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த அம்மா. ஐயோ, நீதான் கோடமாக லெட்டர் செய்தி யார் கையில மாட்டி பெரிய சிக்கலா போயிடுவேன். அந்த அளவுக்கு நான் ஒண்ணு ஏமாளி இல்ல. சுமதி, கேர் ஆஃப் கைலாசகிரி, திருப்பாக்கடல் போஸ்ட், ஸ்ரீவைகுண்டம்னு ஒரு டூப்பட்ட செய்தி தான் போட்டிருக்கேன். மெட்ராஸுக்கு வந்ததுல நீ கூட நல்லா தேறிட்ட. ஆமா, இது என்ன திடீர்னு இவ்வளவு சாமான்லாம் வாங்கிட்டு போற? சொல்ல மறந்துட்டேனே, நாளைக்கு என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு 10 பிச்சைக்காரங்களுக்கு சோறு போடுன்னு எங்க அப்பா லெட்டர் போட்டுருக்காரு. சரி. ஆபீஸ்ல 8 பேர் சொல்லிட்டேன். சரி, நீ ஒரு சம்சாரமா மறக்காம வந்துடுங்க. சரி. பிச்சைக்காரன் மானம் மரியாதை இருக்கிறவனா இருந்தா என் வீட்டுக்கு சாப்பிட போவானா? நான் போறேன். யாரு வேணுமா? நம்ம வீட்டு சமையல் வாசல வீட்டு வரைக்கும் வந்துருச்சா? வந்துட்டேன்.
அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று அவன் நினைத்தானா நீங்க யாரு, எங்க வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க, யார பார்க்க வந்தீங்க, சட்டு புட்டு சொல்லிட்டா நல்லா இருக்கும். பரவாயில்லையே, பொண்டாட்டிய பார்த்ததும் கை காலம் தாளம் போடுது. இன்னும் அந்த பயம் இருந்தா சரி. பொண்டாட்டியா? ஏய் ஏய் நில்லு. ஏய் ஏய் இத பாருங்க, ஏய்னா அப்புறம் தான் ஓய் ஓய்ம்ப. மரியாதை இருக்கட்டும். சரிங்க, நீங்க யாருங்க, எங்க வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க, கொஞ்சம் விவரமா சொல்லிடுங்க. ஒரே முட்டை இத்தனை எங்க போட வேண்டாம், அங்கங்க சின்ன சின்ன ஏய் போட்டுக்கங்க, பரவாயில்ல. சரிங்க, ஏய் எதுக்கு ஏய் வந்தீங்க? பொண்டாட்டிங்க பிறந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே எல்லா புருஷங்களுக்கும் வர அதே கோபம் தான் உங்களுக்கு வருது. சமப்பு. இத பாருங்க, முதல்ல ஆடி மாசமா போச்சு, திடீர்னு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அதுக்கப்புறம் புறப்பட்டு வரலான்னு பார்த்தா மாசம் பொம்பளைங்களுக்கு வர டேட்டு, அதனால லேட்டு. யாருடி நீ, எதுக்கடி வந்த? போய் வெளியே. டீடின்னு எத்தனை ஒரு பொண்டாட்டிய புருஷன் பேசுற பேச்சா அது? மறுபடியும் பொண்டாட்டிக்கலாம். அடடே சுமதி, வா 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 வா. நல்லா இருக்கியா? எப்ப வந்த? ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அப்பா, நீ இல்லாம உன் புருஷன் தவிச்ச தவிப்பு எனக்கு தான் தெரியும். அசிங்கமா பேசாதீங்க, நான் தவிச்சது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ, அதே குறும்பு அப்படியே என் வீட்டுக்காரரே தான், அதே மொழி. நீங்க தானே சூழ சுபமா? ஆமா. ஏங்க அசப்புல நம்ம அத்தை மாதிரியே இருக்காங்கல்ல. கால விழுங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அரை விழுப்பா. அப்படி ஏய், எதுக்கு வந்திருக்க? 16 பெத்து பெருவாழ்வு வாழணும். அதுக்குத்தான். அத்தை, என்னம்மா? இவரே எனக்கு எழுதின லெட்டர்ல எல்லாம் மறக்காம உங்களை பத்தி 4 வரை எழுதிக்கிட்டே இருப்பாரு. அடாடாடா, என் ராசா. என் புருஷனும் இதே மாதிரிதான், வாரத்துல எனக்கு 3 லெட்டர் எழுதிடுவாரு. நானும் 3 பதில் போடுவேன். தெரியுமே, எப்ப பாரு தம்பி உன்னை பத்தியே என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். இனிமே அவனை எப்படித்தான் சமாளிக்க போறியோ? ஐயோ, எங்கயோ வீதியில போறது வீட்டுக்குள்ள வந்துட்டு என் கழுத்து அறுக்குது. என்னப்பா, என்னமா பிறந்த வீட்டுல இருந்து கொஞ்சம் லேட்டா வந்துட்டாங்கிறதுக்காக இப்படியா பேசுறது? அட விடுங்கட்ட, இத்தனை நாள நான் இல்லாம நல்ல சோறு இருந்திருக்காது, நல்ல தூக்கம் இருந்திருக்காது, ஏன் முதுகு தேய்ச்சி விட ஆள் இல்லாம அழுக்கு கூட சரியா போயிருக்காது. அதான் இவ்வளவு கோவம். ரொம்ப சரியா சொல்லிட்ட. என் புருஷன் கூட இப்படியேதான், எங்கேயாவது ஒரு வாரம் வெளியூர்னு போயிட்டு வந்துட்டாருன்னா போதும், கதவை தாப்பா போட்டுக்கிட்டு காஞ்ச மாடு கம்பல விழுந்த மாதிரி கொஞ்சம் வர. ஏங்க இப்ப கூட உங்களுக்கு ரோஷம் இல்ல, வாங்க உள்ள போலாம். ஐயோ, நான் சொல்ல கொஞ்சம் கேளுங்க. நான் எதையும் கேட்க மாட்டேன். பொண்டாட்டி வந்தாச்சு, இனிமே அவ சொல்றத நீ கேளு. வீட்டுக்கு மகாலட்சுமி வந்த மாதிரி இருக்கு. சுமதி, தம்பி ஆபீஸ்க்கு போகட்டும், அப்புறமா பேசிக்குவோம். நான் ஆபீஸ் போக மாட்டேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஐயோ, இதுவும் என் புருஷனே தான். அவரு அடிக்கடி ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு என்னையே சுத்திக்கிட்டு இருப்பாரு. இதுக்கு மேலே உங்களுக்கு விவரமா சொல்லணுமாக்கும், வாங்க. அட கூப்பிடுறான்ல, போப்பா. அது வந்துங்க. போடா. ஏய் ஏய், எதுக்காக வந்திருக்க? என்ன திட்டத்தோட வந்திருக்க? என்ன திட்டாது? குடும்ப கட்டுப்பாடு திட்டம். நான் பிறந்த வீட்டுக்கு போயிருந்தப்போ ஊர்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஏண்டி கல்யாணமாயி 6 மாசம் ஆச்சு, இன்னும் ஒண்ணும் இல்லங்கிறியே, உன் புருஷனுக்கு நல்ல டானிக்கா வாங்கி கொடுன்னு சொல்லி கேள்வி பண்ணாங்க. சிட்டுக்குருவி லேகியம் ரொம்ப வசத்தின்னு சொல்லுவாங்க, அதையே வாங்கி சாப்பிடுறது. ஐயோ, இவங்க வேற. நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? கொன்னு. பரவாயில்லையே, சும்மா சொல்லக்கூடாது. நல்ல விடத்தை பிடிச்சிருக்கீங்க. நம்ம 2 பேருக்கும் கச்சிதமா இருக்கும். 2 பேரா? என்னன்னு சேர்த்து சொல்றியா? என்னமோ இவன் மாதிரி பேசுறியா? இவனா? அப்படி ஒருத்தி இருக்காளா? எவ்வளவா? இருக்கிற அழகையே அசிங்கப்படுத்திக்கிறீங்க. பாத்ரூம் எந்த பக்கம்? நான் போய் குளிச்சுட்டு வரேன், அதுக்குள்ள நீங்க அடுப்ப கவனிச்சுக்கீங்க. அடுப்பு கவனிச்சுக்குவா, வெளியே வா, இடுப்பு ஒடிக்கிறேன். ஏங்க, இந்த மைசூர் சாண்டல் சோப் உங்களுதா? திருட்டு கழுத, இஷ்டத்துக்கு வீட்டுக்குள்ள வந்து தகனையா பண்ற. என்ன பண்ற பாரு. ஐயோ, நீயும் பொட்டியும். பொட்டி வந்து பாருங்களேன், பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா.
என்ன தம்பி இது பொட்டியை தூக்கிட்டு நிக்கிற? அது ஒண்ணு இல்லைங்க, ஊர்ல கரலா கிட்ட சுத்துவாரு, வரும்போது நான் அதை மறந்துட்டு வந்துட்டேன், அதான் பொட்டி வச்சுக்கிட்டே எக்ஸசைஸ் பண்றாரு. இல்லைங்க பேசிக்கிறேன். சுமதி, இவங்க எல்லாம் நம்ம தெருவுல குடி இருக்கிறவங்க, உன்னை பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். வணக்கங்க. இது வந்து சரோஜா, இது மங்கம்மா, அது கனகம், அவங்க வீட்டுக்காரர் இருக்கு. சுப்பம்மா, பொண்ணதான் பார்த்தாச்சு இல்ல, எவ்வளவு நேரம் பேசுறது, அதுவே இப்பதான் வந்திருக்கு, அதுக்கு 1000 வேலை இருக்கும். வா நம்ம போகலாம். பரவாயில்ல உட்காருங்க. இல்லம்மா, இன்னொரு நாள் சவகாசமா வந்து பேசுறோம், நாங்க வர்றோம். சரி, போயிட்டு வாங்க. என்ன 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 நான் என்ன எக்ஸிபிஷன் பொம்மையா? ரோட்ல போகலாம் குட்டி அந்த வேலை காட்டுறீங்க? அட்ட என்னப்பா, எல்லாம் நம்ம தெருவுல குடி இருக்கிறவங்க உன் பொண்டாட்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆமா, சொல்லாத பொண்டாட்டி. நல்ல பொண்டாட்டியா? ஆனாலும் உனக்கு ரொம்ப அவசரம்ப்பா. என்னங்க ஏதோ சத்தம் கேட்கல? ஆமா, அவருக்கு இன்னும் கல்யாணமா ஆகல, நீங்க ஏதோ பொம்பளை சத்தம் கேக்குதே. வீட்டுல பொம்பளையே கிடையாது, வீட்டுக்காரமா தான் இருக்காங்க. சே, அங்க இருக்காது. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 9 வயசு இருக்கும். போங்க. தப்பு, அவங்க இல்ல, இது ஏதோ இளம் வயசு குரல். வா, என்னன்னு பாத்துருவோம். சொல்லிட்டு கர்மம். என்னடா இது அக்கிரமம்? வெள்ளிக்கிழமை அதுமா இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னா கேட்டீங்களா? அநியாயம் பண்ணாத, வேண்டாம். மேடம், என்ன நடக்குது பாத்தியா? விடுங்கண்ணா, அவங்களும் கல்யாணம் ஆனவங்க, இங்க என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கும் தெரியாதானே. வாங்க. வணக்கம். இவ யாருன்னு தெரியுதா? நான் இவரோட வைஃப். இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வந்தேன். நீங்க மிஸ்டர் வேணு, அவங்க உங்க வைஃப் மிஸ்ஸஸ் உஷா, கரெக்ட் தானே? நீங்க எங்க வீட்டுக்காரரை ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்து வேலையில சேர்த்து விட்டீங்க. இவ்வளவு அழகான வீட புடிச்சு கொடுத்திருக்கீங்க. இந்த விவரம் எனக்கு லெட்டர்ல எழுதிருந்தாரே, நான் வந்த உடனே உங்களுக்கு தேங்க் பண்ணணும்னு நினைச்சேன். நல்ல வேளை நீங்களே வந்து. அதனால இல்ல, பரவாயில்ல. கல்யாணத்துக்கு தான் வர முடியாம போச்சு, இங்கேயாவது வாழ்த்த சந்தர்ப்பம் கிடைச்சது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் போத் ஆஃப் யூ. தேங்க் யூ. வாடா அப்படி. அவ யாருன்னு தெரியல. வெள்ள பாரு. தெரியலையே. கடையில என்ன கடை? போட்டோ கடையில. இப்படிக்கு வந்தா அதான் தெரியும், நீயே கடை. இப்ப பாரு நம்ம வேலைய. யார் மாதிரி உனக்கு என்ன தலைவட்டு இருந்தா இங்க வந்து கமால் வேலை காட்டுவ நீ. சார்பட்டா பரம்பரை கித்தே முத்துத்தே மாவனுக்கு அவனுக்கு வாதியார் நான் தான். யோ, உன் பொண்டாட்டிய நீ எங்க இருந்து இஸ்துன்னு வந்தேன்னு நான் கேட்டா உன் மூஞ்சி எப்படியா இருக்கும்? சிகமா இருக்கும், கேவலமா இருக்கும், கன்னத்துல அறையலாம் போல இருக்கும். இப்ப எனக்கு அப்படித்தான் தோணுது. அப்படிதான் சொல்லக்கூடாது நீங்க. அப்ப கொஞ்சம் மரியாதை பேசிய. சரி, சொன்னா கேட்டுக்கிறேன். என்னடா இந்த மிரட்டுறாவோ? எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது அவளுக்கு? இந்த அளவு அதிகாரம் வரணும்னா ஒண்ணு மந்திரியா இருக்கணும், இல்ல பொண்டாட்டியா இருக்கணும். நிச்சயமா அவன் பொண்டாட்டி தான், சந்தேகம் இல்ல. ஆமாங்க, லெட்டர்லாம் வர போட்டிருக்கீங்களா? எங்க பேரெல்லாம் கரெக்டா சொல்றாங்க. ஐயோ, குழப்பிட்டாளே, உங்களை குழப்பிட்டாளே. மந்திரியாலே பொண்டாட்டியாலே தான் முடியும், பொண்டாட்டி தான். அவர் எப்பவுமே இப்படித்தாங்க உளறிட்டு இருப்பாரு. இப்ப நீங்க காஃபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா? வேண்டாமா, நாங்க வந்த நேரமே சரியில்லை, வாங்க வீட்டுல போய் சாப்பிட்டுக்கலாம். டேய், எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சாட்சி நீதான். நீயும் காலம் மாறிடாதா? இது பாரு, நான் ஒரு ஜென்டில்மேன். இது புருஷன் பொஞ்சாதி சண்டை, உள்கட்சி விவகாரம். இதுல நான் தலையிடக்கூடாது. கூட்டணி பிரச்சனை ஏதான இருந்தா சொல்லு, வந்து நானும் குழப்பறேன். டேய் வேணும். உள்ள வாங்க பேசிக்கிறேன்.